மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வீட்டு கதவுகளை தட்டி உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் அடையக்கூடிய அளவுக்கு தேவ ஆவியானவர் தினமும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதே கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தில் சபைகளில் துன்பங்கள் தொடங்கக்கூடிய நாட்கள், சபைக்குள் போராட்டங்கள் எழும்பக்கூடிய நாட்கள், சபையானது தேவனுடைய மகிமைகளை வெளிப்படுத்துகிற நாள். ஆனா அந்த சபைக்குள் நிறைய போராட்டங்கள் முகங்கள் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, ஏதோர் அக்காலத்திலே ஏதோர் ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினார்கள். சபைக்குள் துன்பங்கள் தொடர்கிறது, சபைக்குள் போராட்டங்கள் தொடர்கிறது. இந்த கடைசி காலங்களில் சத்துருடைய மிகப்பெரிய ஆயுதம் எதுவாக இருக்கும் என்று நினைச்சால், அவன் சபைக்குள் போகக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு தான் அவன் என்ன பண்றாங்க, விளையாட ஆரம்பிக்கிறான். அவனுடைய விளையாட்டுக்கு அளவில்லாதபடி உக்கிர கோபத்தை விசுவாசிகள் மேலும் ஊற்றப்படுகிறதும், ஊழியர்களுக்குள்ளும் எரிச்சலை ஊட்டுவதும், சக விசுவாசிகளுக்குள் ஒருவருக்கொருவர் வேற்றுமைகளை பிரிவினைகளை உருவாக்குவதும் அவருடைய நோக்கங்கள் திட்டங்கள் காணப்படுகிறது. நீ கடவுளுக்கென்று இறைப்பணி செய்யும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாக நிற்கக்கூடிய சூழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய சத்துரு சபைக்குள் கடந்து வந்து விட்டான். இந்த சபைகளை துன்பப்படுத்தும்படியாக, சபைக்குள் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க கூடாதபடியாக இன்னைக்கு நிறைய காரியம் நடக்குது. நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய ஊழியங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சபைக்குள்ள சினிமா பாடல்கள், சினிமா காரியங்கள், நடனங்கள், இதெல்லாம் எப்படி வருது? பேர், புகழ், பெருமை, பணம் இதெல்லாம் வரணும். ஒரு பாட்டு பாடக்கூடியவங்க முதல் அவங்க மாறணும். பாட்டு எடுத்து வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முதல் மாறணும். அழகான ஒரு இயற்கை காட்சியை வச்சு நீ எடுத்து போடு, கடவுள் ஆசீர்வதிப்பார். அதுக்காக மெனக்கட்டு பல லட்சம் பல கோடிகளை செலவு பண்ற, அப்போ உன்னுடைய நோக்கம் கடவுளுடைய பாட்டு மக்களுக்கு ரீச் ஆகும் கிடையாது. பிசினஸ் மேனாக என்ன பண்றீங்க, பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த பாடல்கள், இந்த நடனங்கள் எல்லாமே நீ சபைக்குள்ள வந்துருச்சு, சபை மக்களுக்குள்ள வந்துருச்சு. எல்லா பிள்ளைகளும் நடன கூத்தாட்டம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்க்கப்பூர்வமான வசன போட்டிகள் இருக்கும், வார்த்தைக்குண்டான இது இருக்கும், பரிசுத்தம் என்னது பாவம் என்ன, இதனால பேச்சு போட்டிகள். இப்படி காலங்கள் இருந்த இடங்கள் மாறி இன்னைக்கு எல்லாமே நடனமாக சபைகள் மாறிவிட்டது. அப்போ சத்துருவானவன் எப்படி சபைக்குள்ள உள்ள நுழைந்து அந்த சபையை கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பாருங்க. அதற்கு நண்பான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் அதுல தெளிவாக இருக்கணும். நம்ம ஒரு 10 பேர் கூட இருந்தா அந்த 10 பேர் நீங்க ஒத்துமையா இருந்து பாருங்க, நிச்சயமாக அந்த சபை ஒரு பெரிய எழுப்புதலுக்கான கூட்டம் நமக்கு தேவை கிடையாது. சபைக்குள்ள என்கிட்ட இத்தனை 1000 ஆத்மாக்கள் இருக்கிறது பெருசு கிடையாது. அந்த ஆத்மாக்களுடைய நடைகள் என்ன, உடைகள் என்ன, காரணம் எந்த பெரிய சபையில இன்னைக்கு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துகிற சபையா இருக்குது. டிஷர்ட் போட்டு ஜீன்ஸை போட்டு அரைகுறையான டிரெஸ்களை போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு போகக்கூடிய மனிதர்களாக பார்க்கிறோம். நம்ம வெளிநாட்டு கலாச்சாரத்துல இங்க இல்ல, கடவுள் நமக்கென்ற கலாச்சாரம், ஒவ்வொரு இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொடுத்தார். அந்த கலாச்சாரத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்களுக்கு நம்ம இடம் இருக்கு, நம்மளை பார்த்து உலக நாடு மாறணும், அந்த மாற்றத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அதை மாறி என்ன பண்றாங்க, உலக நாட்டுடைய கோட்பாடுகளை
காரியத்தை இன்றைக்கு சபைக்குள் திணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால்தான் இன்னைக்கு சபைக்குள் சத்ருவானவன் துன்பப்படுத்த வந்து விட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு உடுத்தக்கூடிய ஆடை, பெண் பிள்ளைகளுக்கு நல்ல சுடிதார், நல்ல ஆடைகளை கொடுங்க. நல்ல துப்பட்டா போட்டு அழக வைங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென்.